நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். நேற்றைய பதிவில் நம்ம சித்ரா பௌர்ணமியை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக விவரிச்சிங்க. இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ சித்ரா பௌர்ணமி வந்துடுத்து. இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணினா சுவாமியினோட கிருப்பை கிடைக்கும்? அதனுடைய தொடர்ச்சி தான் அது. அதாவது நம்ம இந்த பசு வழிபாடு சொன்னேன் இல்லையா, சித்ராகுப்தர் பசுவுடைய வயிற்றில் பிறந்தவர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்மளுடைய இந்த இந்து மத வழிபாட்டில் தான் இந்த பசுவுக்கு இவ்வளோ சிறப்பான இடம். சித்ராகுப்தர் பசுவோடைய வயிற்றில் பிறந்தார். இவர் எந்த விசேஷமாக இருந்தாலும் உடனே கோபூஜை கோ தரிசனம்னு சொல்கிறார். ஒரு கும்பாபிஷேகமே நடக்கிறதுனா முதல்ல 3 தரிசனம் பண்ணுவாள். ஒன்று கோ தரிசனம், அடுத்தது அஸ்வினி தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை தரிசனம், அப்புறம் கஜ பூஜை கஜ தரிசனம்னு சொல்லக்கூடிய யானையோட தரிசனம். முதல்ல கோபூஜை பண்ணி தான் ஒவ்வொரு கோயிலும், என்னன்னு சொல்லப்போனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 274 ஸ்தலங்கள் இருக்குது. இந்த எல்லா ஸ்தலத்திலுமே இன்றைய அளவு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோபூஜை பண்ணி தான் உஷாகால பூஜையே நடக்கும். எல்லா கோயில்லையும் போனீங்கன்னா தரிசனம் பண்ணலாம், பார்க்கலாம். ஏன் அப்படி ஒரு விசேஷம் இந்த கோபூஜையில் அப்படின்னு சொன்னால், நாம் சுவாமிக்கு ஒரு தவறு பண்ணிடுறோம், துரோகம் பண்ணிடுறோம் அப்படின்னா அதை குரு தீர்த்துருவார். நம்மளுடைய குரு அந்த பாவத்தை போக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த குருவுக்கே ஒரு துரோகம் பண்ணால் நம்ம இந்த கோபூஜை பண்ணுறதோடைய பலனாக தான் அதை தீர்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஆகமம் சொல்கிறது. அவ்வளோ விசேஷமானது. நம்ம சுவாமியோட குரு பெரியவருங்கிறோம். அதை விட பெரியவர் இந்த கோபூஜை பண்ணுறதுனால வரக்கூடிய புண்ணியம் அப்படின்னு பேர். ஒரு கிரகப்பிரவேசமாக முதல்ல கோபூஜை பண்ணணும், ஒரு கும்பாபிஷேகமாக முதல்ல தரிசனம் பண்ணணும். அதனால தான் பசுக்கு நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் நம்மளுடைய இந்து மத வழிபாட்டில் இந்த கோபூஜைன்னு சொல்கிறது ஒரு பசுக்கு ஒரு தனிச்சிறப்பான இடம். வேறு எந்த மதத்துலேயும் நான் கண்டதில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம பசுமாட்டை வழிபாடு பண்ணுறோம். இந்த வழிபாடு பண்ணால் வெறும் லட்சுமி கடாட்சத்துக்காக மட்டும்தான் இந்த கோபூஜை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அதான் எல்லா பாவங்களையும் சர்வ பாவங்களையும் போக்க உள்ளது இந்த கோபூஜை அப்படிங்கிறது. நம்ம அதை நித்தம் நம்மளால் முடிஞ்ச பச்சிலை, யாவருக்குமா ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா திருமூலர். ஏதாவது ஒரு உயிருக்கு நம்ம ஏதாவது ஒரு உணவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு பச்சிலையாவது ஒரு பசுவுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்லியிருப்பார். அந்த வகையில் நாமளும் பசுவுக்கு அன்றாடம் வழிபாடு பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு பச்சிலை கொடுத்து நம்மளுடைய பாவங்கள், இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவம் இதோடு போகணும், பிறவா பேரின்பம் வேணும் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் மனதால் வேண்டிக்குவோம். எல்லாருக்கும் இந்த செல்வவிநாயகருடைய பரிபூர்ண கிடைக்க செய்யுமா வேண்டிக்கிறோம். தேங்க்யூ மாமா. நன்றி.